Hi friends. So இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்துருக்கணும். மெயினாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து எங்கெங்கேருந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கொச்சி, பெங்களூர், ஹைதராபாத், போபால் ஆர் மும்பை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சென்னைக்கு ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இது வந்து இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகே ஷிஃப்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வித் 0 to 3 years of எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் அந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி ப்ரொடக்டிவிட்டி கோல்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சதர்லேண்ட். ஸோ சதர்லேண்ட் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சென்னை லொக்கேஷனில் இருக்க ஆஃபீஸ்க்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சென்னைக்கு ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா யூகே ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 3.5 lakhs per annum வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் இருக்குது. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இமெயில், ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும், ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப். இது வந்து வாய்ஸ் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் சேனல்ஸ் லைக் SMS, மெயிலு, சேட்டு, அப்புறம் வந்து சோஷியல் மீடியா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செமி வாய்ஸ் மாதிரி, ஸோ இமெயிலும் பண்ணுற மாதிரி இருக்கும், கால்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சதர்லேண்டோட ஜாபில். பட் இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சேட் சப்போர்ட் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி லொக்கேஷனில் இருக்குது. யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமல் அண்ட் டெக். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நான் வாய்ஸ் ப்ராசஸ் சேட் சப்போர்ட். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ரெஷர்ஸ்க்காகவே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ 2 ஜாப்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 6.5 lakhs per annum வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது வந்து ஜாப் 2 லிங்க் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜாப் 1 லிங்க். ஸோ 2 ஜாப் படுத்தின லிங்க்கையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ஜாப்புமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.